பட்ட பேர் வச்சிருக்கேன்டா. என்ன பட்ட பேரு? பள்ளியாடு. என்ன இடிச்சுக்கிட்டு போறாங்க? எங்க? அதெல்லாம் நான் சொல்றேன்டா. இங்க வாங்கடா. என்னங்கய்யா? சொல்லுங்கய்யா. இந்தா இதை வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஆயா கிட்ட கொடுத்து தாத்தா துவையல் அரைக்க சொன்னாங்கன்னு சொல்லுப்போ. ஆமா சரி. என்ன இழுக்கிற இழுப்புல இங்கேயே துவையல் ஆயிரம் போல் இருக்கு. அதை எடுத்து கூட அவங்ககிட்ட. இப்போ நீ எடுத்துட்டு போய் கொடுப்போ. உனக்கு வேற வேலை இருக்கு. இங்க வாடகை வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறதுலே பெரிய தூக்கு சட்டையா எடுத்துக்க. சிவப்பு வீட்டுக்கு போ. அந்த கிழவி உனக்கு தெரியும்ல, அதுக்கிட்ட போயிட்டு தாத்தா தூக்கு படிக்கல் கேட்டாங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வா. டேய் காத்து போகாம நல்லா போட்டு மூடி கொண்டுகிட்டு வரணும், இல்லைன்னா கெட்டு போகும்டா. போ போ ஓடு ஓடு. சின்ன பையனை போய் குஞ்சாமணி வாங்கிட்டு வர சொல்ற. அவன் எவன்ட வாங்குவேன்? ஐயா தூக்கு படிக்கல் இருக்கா? ஊசு முட்டை பையல போடா. தாத்தா தூக்கு படிக்கல் தெரியாயா வாங்கிட்டு வர சொன்னாரு. உங்கள்கிட்ட இருக்குதா ஐயா? என்கிட்ட இருந்துச்சுடா, கெட்டு போச்சுடா. அற்புதத்துக்கிட்ட இருக்குடா. தூக்கம் படிக்கல் இல்ல. சட்டி போட. தத்தன் சட்டியை தூக்கிட்டு வந்த போடாங்கிட்டு. எங்க வந்து என்ன ஏக்குற? அவர் ஏக்க சொன்னாரா, நீ வந்து ஏக்கறியா? கூராட்ட முண்டப்பல. போடா போடா போ. உங்க அம்மா கிட்ட சொல்லி நல்ல பூசை கொடுக்க சொல்றேன். அம்மா அம்மா தூக்கு படிக்கல்னா என்னம்மா? படிக்கிற தவிர எல்லாத்தையும் கேள்வி கேட்க வேண்டியது. போ. அவன் தானே கேட்டேன். என்னடா இதே கேட்டுக்கிட்டு தெரியுறியா? நான் நல்லா இருந்துச்சுன்னா தூக்கு படிக்கல. நான் ஏன்டா அப்படி நடுத்தருவில் நிக்கிறேன்? தேவடிக்கு போகாம உட்காந்துக்க. அப்படியே போயிரு. சொன்னதான் பட்டு போச்சு. நறுக்கிட்டு வைங்க. தோளோட வைக்காதீங்க. அப்பதான் 100 ரூபாய்க்கு விற்கலாம். பெரிய மனுஷனோட ஏன் வம்பு இருக்கிற? அத்தாச்சி அந்த அளவுக்கு பண்ணி பேசிட்டு இருக்க. என்னடா தம்பி பேருந்து சட்டியை கொண்டு போற? தெரியாயா இந்த சட்டியில தூக்கு படிக்கல் வாங்கிட்டு சொன்னாரு. என்னடே சட்டிக்குள்ளதடா பெரிய சட்டியால வேணும். என்ன அத்தாச்சி? அது சரி. இவோட அந்த போறான் பாரு, அவன் தான் சட்டி கொள்ற அளவுக்கு தூக்குப்படிகள் வச்சிருக்கேன். அவன்கிட்ட போய் கேளு. போடு. ஏன்டா ஊர் வம்ப விலைக்கு வாங்குற? விடுங்க அத்தாச்சி, சும்மா தானே வச்சிருக்கேன். கொடுக்கட்டு. மாமா மாமா மாமாய் என்னடா தூக்கு படிக்கல் உங்கள்கிட்ட இருக்கா? தூக்கு படிக்கல் யாரா கேட்க சொன்னா? யார் கேட்க? என்னப்பா ஐயா உள்ள இருக்காரா? இருக்கிறாருப்பா. வாய வச்சு சும்மா இருக்க மாட்டாரா? என்ன உம்முழுத்துட்டே இருக்காரு. ஏப்பா என்னப்பா சின்ன பண்றாரு? பையனை தூக்கு படி வாங்கிட்டு சொல்றாரு. அவன் ஏன்டா வந்து கேக்குறான்? வயசான காலத்துல வீட்ல குடி ரேஷ் உட்கார மாட்டாராமா அவரு? இருக்க கண்டிப்பான ஆளு. நான் கேட்டுக்கறேன்பா. தூங்கும்போது கால்ல தூக்கி போட்டு நச்சு போடுறானே. நீ போய் யாரமா கூப்பிடுறது? அப்புறமா அந்த கிளம்ப கூட கொஞ்சிக்கப்பா. நீ வந்த ஜோலியை முடிச்சிட்டு போ. வரனே போனேன். சீக்கிரம் வாப்பா. வரனே போனேன். சரி வா. ஐயா சொல்லி வைங்க அவர்ட்ட. நான் கேட்டுக்கறேன்பா. எந்த கொடுத்து விட வேண்டியதானே? ஏன் இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? பேசாம திட்டிட்டு சும்மா இருக்க முடியல. ஊரு சனமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதிசயமாயிரா பண்ணிக்கிட்டு. என்ன படிக்காம ஏன் வாயை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? படிக்கலக்கா. உங்களை தான்க்கா கூப்பிட்டுட்டே இருக்கேன். சொல்லிட்டே இருக்க. அங்க என்னல பேச்சு? இந்த வரேன். அக்கா BORN பான்னா என்னக்கா? அக்கா சொல்லுங்கக்கா. அக்கா ஃபோன் நோண்டாம கேட்டு சொல்லுங்கக்கா. அக்கா அக்கா என்னல இப்போ உனக்கு பிரச்சனை? BORN பான்னா என்னக்கா? ஐயே அது கூட தெரியாதா உனக்கு? பான்னா பிறந்த நாள். நீ பிறப்பல்ல. அதான் வேற எதனாலும் என்கிட்ட கேளு. அக்கா அக்கா அம்மா உங்ககிட்ட மல்லித்தூள் வாங்கியாரு சொல்லுச்சு. உங்க அம்மா வேற வேலையே இல்லை. சரி நீங்க இன்னைக்கு எல்லாரும் படிச்சது போதும். கிளம்புங்க, நாளைக்கு பாப்போம். சரியா? வாடி போ. அக்கா கந்தா
அட ஆமா இந்த முட்டை போய் எதுக்கு இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கான்? கந்தா, டேய் கந்தா, கந்தா, ஏன்டா என்னாச்சு இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க? அட சொல்றாங்கற மாமா அப்ப பார்த்தா என்ன அடிச்சிட்டு இருக்காரு. ஒருத்தர் சொல்லுங்க. ஏன் அடிச்சாரு? நீ என்ன பண்ண? நான் ஒண்ணும் பண்ணல. நான் தூக்கு போடுறது தான் கேட்டேன். என்ன பண்ணி கேக்குறா? ஏன் சிரிக்கிற? உனக்கு தெரியாதாக்கும்? தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? அந்த கையை காட்டு. அட காட்ரி. கரும பிடிச்சவ. மணி பிடிச்சு வரைஞ்சு வைக்கிறா. படாடி பிடிச்சவ. அப்படியே நடிப்பா. பார்க்காதத பார்த்த மாதிரி. டெய்லி தானே பார்த்துட்டு இருக்க? டேய் அதுக்கேடா மாமா உன்ன அடிச்சிச்சு? சரி ஏதோ தூக்கு படிக்கல வாயிடாரு சொன்னாரு. மாமா கிட்ட கேட்டா மாமா என்ன அடிச்சிட்டாங்க. பாத்தியடி அந்த கிழட்டுக்கு. டேய் நீ வாடா என் கூட வா. இன்னைக்கு அந்த கிழட்டுக்கு இருக்கு. என்ன மூஞ்சில மட்டும் மழை பெய்யுது? ஏய் யாரா அந்த வேலையை பார்த்தது? ஏய் எவன்டாவன்? என்ன 22 நாளைக்கு ஆகுது காலைக்கு போட்டு கத்திக்கிட்டே இருக்கு. நல்ல ஊசியா போடுங்கண்ணே செனை பிடிக்கிறதுக்கு. நான் என்ன போடுறேன் இந்த வாட்டி பிடிச்சிருங்க. ஆமா உங்க பொண்டாடிக்கு போட்டு என்ன செனை பிடிக்கல. இல்ல மாட்டுக்கு ஊசி போட்டா செனை பிடிக்க போகுது. சரி சரி இதோட செனை பிடிக்கட்டும். சீம்பால் தாரேன். சீம்பால் குடிச்சிருக்கிறிய? போனேன் கேட்டதுக்கு எதுவும் கோபிச்சுக்கிட்டாப்லையோ? நான் 11 பிள்ளைய பெத்து 9 பிள்ளை கும்பிட்டையா போச்சே. நான் பெத்த ஒத்த ஆம்பளை பிள்ளைக்கு வம்சத்தை விருத்தி பண்ணாம வச்சிருக்கிய கருப்பா. என்ன தனியா உட்காந்து பொங்கிட்டு இருக்க? வாடி. எங்க போயிட்டாவ மருமக? என் கூட மாட வந்து ஒத்தச பண்ண மாட்டாளா? எல்லாம் நீ குடுக்கற இடம் தான். ஆமா அவளை அடுப்பங்கரையில விட்டாலும் அப்படியே வாய் மணக்க மணக்க ஆக்கி போட போறா பாரு. நான் வேற என்னத்த கேக்குறேன்? இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுன்னு தானே கேக்குறேன். பேசாம அவளை அத்து விட்டுட்டு உன் மவனுக்கு 2ஆம் தரமா என் மவளை எடுத்துக்க வேண்டியதானே? இப்ப என்ன நாட்டுல இல்லாதையா ஏக்குறேன்? ஏண்டி நானாடி குறுக்கால நிக்கிறேன்? என் பேத்தி இந்த வீட்டுக்கு வந்தா நல்லா தான் இருக்கும். நீ உன் பிறந்தவனை போய் கேளு. இது நல்லா இருக்கே. இத நீ ஏக்கணுமா இல்ல நாங்க ஏக்கணுமா? நீயே போய் மவன்கிட்ட கேட்டு சொல்லு. ஆமா அவளே இருக்கா. நான் பேசுறதும் கேட்டுட்டு இருக்க போறா. இந்த வந்துட்டா பேசாம இரு. நீ விரிட்டன் சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போ. சாம்பாருக்கு கொஞ்சம் வரம்பு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கவா? உள்ள போய் எடுத்து போடி. சரிம்மா இந்த வாரம் இரு. கொண்டாடி. அவகிட்ட கொடுத்தா வேணுங்கிறத அள்ளி கொடுப்பா. அக்கா எல்லா படத்துலயும் பாஸ் ஆயிட்டீங்களா? உனக்கு எதுக்கு? நீ பாஸா? நான் பாஸ். அதான் உங்களை கேட்டேன். 2 மார்க்ல ஃபெயில். 2 மார்க் தானக்கா? அந்த டீச்சர் போடலையா? உனக்கு என்ன பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆவலையா? இங்க நின்னு கதை பேசிட்டு இருக்க. பேசாம போமா நீ. ஏண்டி நீ போலியா? ஒன்னும் மாத்தாம இருக்க. போணும் சித்தி. சரி நீ சீக்கிரம் கிளம்பி வா. நான் முன்னாடி போறேன். நான் வேற பார்த்து எழுதுறேன். சரிங்கக்கா நீங்க போங்க. முந்தா நாள் தான் தோரம் பருப்பு வாங்கிட்டு போனேன். இன்னைக்கு இந்த மல்லித்தூள் வேற. பாருமா என்னதான் குத்து கட்டறா. இந்த வாரேன். உங்க அம்மாட்ட சொல்லி தொலை. இப்படி ஊர் பூரா தானம் பண்றதுக்கா சேர்த்து வச்சிருக்கோம். நானும் என் பிள்ளையும் உழைச்சு கொட்ட நீ குந்தனாப்ல அப்படியே அள்ளி குடுப்பியா ஒவ்வொருத்தருக்கும்? என் புருஷன் சம்பாதியத்துல தானே குடுக்குறேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? எங்க இருந்து வந்தா உன் புருஷன்? நான் எடுத்து கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு கொலையா தோணும். இதுக்கு மட்டும் வாய்க்கிலேயே பேசுறல. வீட்ல எப்ப பாரு நச நச பேசிட்டே சேர்த்து வைக்கணும்ன்ற என்ன வரும்? ஏமா இப்படி புலம்பிட்டே இருக்கீங்க? இப்படி புலம்ப தானே அந்த கருப்பை என்ன படைச்சிருக்கான். ஊரே பாக்குற மாதிரி. சரி விடுங்க. ஆயா இந்தா நல்லா முக்கி சாப்பிடுங்க. என்னக்கா ஆயா என்ன சொல்றாங்க? குறையாதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை, நான் உன்கிட்ட ஒரு தாக்கதான் சொல்ல வந்தேன். நீ எத்தனாம் தேதி தலை குளிச்ச?
தலைக்கு போன 27ஆம் தேதி குளிச்சேன்னு நினைக்கிறேன். எதுக்குக்கா? ஒன்றும் இல்லை, நீ வந்து இப்போ 27ஆம் தேதி குளிச்சியா? குளிச்சதுல இருந்து 14ஆவது நாள் 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு குழந்தை உண்டாகும். 14ஆவது நாள்னா இன்னும் 1 2 3 4 நாள் இருக்கேக்கா. 4 நாள் தானே இருக்கு, பொறுக்க மாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் வேற ஏங்க. இப்போவாது நான் சொல்றதை கேட்பீங்களா? என்னடி? சரி, வெளிக்கதை நாதங்கி போட்டு விளக்கு அமுத்திட்டு வா, கேட்குறேன். என்ன சொல்ல ஒரு ஆள். என்னமோ சொல்லணும்னு சொன்னியே, சொல்லு. காலையில உங்க ஆத்தா என்ன என்னமா பாடுபடுறாங்க? என்னடி உங்க ஆத்தாங்கற? ஓ, உங்க ஆத்தாங்கிறதுலாம் இப்போ உங்களுக்கு பட்டு போச்சோ? சரி, உங்க அம்மா உங்களை பெத்தவுக என் பாசமான மாமியார் இப்படி சொன்னா போதுமோ? குளுந்துருமோ? ஏய் சொல்லு. ஏய் கோல் முடி சொல்றீ. காலையில அனிதா பொண்ணு மல்லித்தூள் கேடுச்சு, சரின்னு கொண்டு போய் கொடுத்தேன். அது உங்க அம்மா ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இப்படி ஊரு பூரா தூக்கி கொடுக்கறதுக்கு தான் நானே என் பிள்ளைய சேர்த்து வச்சிருக்கமான்னு கேட்குறாங்க. ஏன் ஒரு மல்லித்தூள் கொடுக்க கூடவா? வக்கத்து போனவெல்லாம் நான் இருக்கேன். சரி, என் புருஷன் சம்பாத்தியத்தில் தானே கொடுத்தேன், நான் பாட்டு பேசாமல் வந்துட்டேன். அது கூட பரவாயில்ல, வெடுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டு போட்டாங்க. அதான் என்னால் தாங்கிக்கவே முடியல. நான் என் வேதனையை புலம்பிட்டு இருக்கேன், உங்களுக்கு தூக்கம் பெருசா போச்சோ? சரிடி, அழாத. காலையில உங்க ஆத்தா என்ன கேட்காத கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இந்த ஊர் முழுக்க எனக்கு குழந்தை இல்லாதது குத்தி குத்தி காட்டுறாங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு ஒரு குழந்தை இல்லைல்ல. சரி விடு, குழந்தை என்ன, உனக்கு நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க. எனக்கு ஒன்று நீங்கள் வேணாம். அப்புறம் குழந்தை தான் வேணும். குழந்தை வேணும்னா வாடி. நான் எல்லாம் எப்படி உனக்கு குழந்தை பிறக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாதுன்னா வா. எனக்கு குழந்தை தான் வேணும். சி வா. ஐயா வாடிங்கிற. வாடி. விடுங்க. என்ன விடுங்க. முடியாது. இன்னும் 4 நாள் இருக்கு. நான் கதை சொன்னுச்சு. என்ன சொன்னுச்சு? தலை கூத்தி 14ஆவது நாள் பண்ணாதான் குழந்தை பிறக்கும். அதெல்லாம் ஒன்று வேணாம், இப்படி சொல்லி நீ தப்பிக்க பார்க்குற. என்ன சும்மா விடுங்க. என்ன பேசாம படுங்க. நீ என்னென்னமோ சொல்கிற. நல்லது நடந்தால் சந்தோஷம்தான். சரி நீங்கள் மட்டும் வா. படுங்க. என்னடி? அமைதியா படுங்க பேசாம. என்ன உனக்கு அது வேணான்ற? என்ன சும்மா தூங்க விட மாட்டேங்கிற? தூங்க பேசாம. ஐயா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டையா. சாப்பிட்டையா. மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? வாமா, நேராச்சுல. சத்த இரேண்டா அவசரம் கொடுக்க. இந்தா 1 கிலோ மீன் வாங்கிக்கோ. அப்புறம் கருப்பட்டி 1 கிலோ வாங்கிக்க. வேற என்னத்தையும் வாங்கி தொலைச்சிடாத. நல்ல மீனா வாங்கிட்டு வா. அங்க கொட்டி கிடக்கிறத அள்ளிட்டு வந்துடாத. என்னங்க? என்ன பண்ணே? கொஞ்சம் வந்துட்டு போங்க, ஒரு தாக்கு. நீ போட வரசா. அவளுக்கு என்ன வேணுமா? ஏதாவது போகும்போது சொல்லிக்கிட்டு பொறுக்கி திங்க தான் வீட்டில் அவ்வளோ இருக்கே. மா ஏமா எப்போ பாரு ஏதாவது சொல்லிட்டே இருக்க அவள? இப்போ நான் என்னத்தை சொல்லிவிட்டேன்? உன் பொண்டாட்டி கேந்துக்கிட்டு இந்த வரத்து வர்ற. போகும்போது உங்கள் அக்கா கிட்ட ஒரு 8 ஏதாவது வாங்கணுமான்னு கேட்டு போ.
ஏமா இந்த மொட்டை வெயிலில் வேண்டாத வேலை பார்த்துட்டு இருக்க? ஏத்தா சுப்பியை சேச்சா தான் நல்லா இருக்கும். மாப்பிள்ளைய கூட்டியாரு தானே? எங்க நானே சொல்லாம தான் உன்னை பார்க்க வந்தேன். ஏன் சொல்லிட்டு வரதானத்தா? அவர் சந்தைக்கு கிளம்புற அவசரத்தில் இருந்தாருமா. நான் சொல்லான்னு தான் கூப்பிட்டேன். அதுக்குள்ளே எங்கள் மாமியார் கடுக்கடுன்னு பேசி பிடிச்சி. அது அப்படிலேருந்து அப்படி தானத்தா. பார்த்து போமா. போகுது. நீ மாப்பிள்ளைக்கா கொஞ்சம் அனுசரிச்சு போத்தா. நானும் எவ்வளோதாம்மா பொறுமையாக போகிறேன். வராது. நீ நல்லா இருப்ப. மாப்பிள்ளைக்கு நேரம் கிடைக்கும்போது சொல்லு. ஏன்? ஆமாம், அவட போய் கோயிலுக்கு நேற்றுக்கு இடம் வச்சிருக்கிறேன். எல்லாரும் ஒரு நாளைக்கு போயிட்டு வருவான். என்னத்தா? சரி சரி. நல்லது நடக்காமையா போயிடும். ஏய் 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 என்னடி உனக்கு திரும்பி? பாண்டி திரும்பிங்கிறேன். திரும்பிய மாட்டேடி. இப்போ என்ன காலைல ஓம்படுதுன்னு எங்கள் அம்மாவை பேசினேன். என்ன இப்போ? ஏய் நான் வாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், காதல் வாங்காத மாதிரி இருக்க. இதுக்கு மேலாம் உன்னை என்னால் தாங்க முடியாதுடி. ஆமாம். இப்போ எப்படி திரும்பினா? இப்போ எப்படி திரும்பினா? இப்போ எப்படி திரும்பினா? நான் உங்கள் கூட பேசக்கூடாதுதான் இருந்தேன். சரி பாவம் தான் பேசுகிறேன். பேசாமல் இருக்க வேண்டியதுன்னா நான் வாட்டுக்கு நிம்மதியாக தூங்கிருப்பேன். அதான் பார்த்தோமே கொஞ்சிறது. சரி, இனிமேல் உனக்கு திங்கிறதுக்கு வேணும்னா எங்கள் அம்மா மாட்டில் வந்து கேட்காத, என்கிட்ட தனியாக வந்து கேட்கலாம், வாங்கி தரேன். இந்தா இப்போ திங்கிறதுக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்காங்களோ? வேற நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறத சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன். ஓ அப்படியா? உங்கள் ஆத்தா எப்படி இருக்காங்க? என்ன எங்கள் ஆத்தாங்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணுமா? சரிடி, உங்கள் அம்மா உன்னை பெற்றவங்க என் பாசமான மாமியார் போதுமா? இப்படி சொன்னால் குளிர்ந்துருச்சோ? கிண்டலை அடிக்கிறீங்க. எங்கள் அம்மா எல்லாருக்கும் எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ ஆவட போய் கோயிலுக்கு போயிட்டு நேர்த்திக்கடன் செஞ்சுட்டு வரலான்னு சொன்னாங்க. நேர்த்திக்கடன் செஞ்சால் குழந்தை பிறக்குமா. அதனால் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ சொல்லுங்கள், நம்ம எல்லாரும் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடும். உங்கள் அம்மாவும் மாதம் மாதம் ஏதாவது ஒரு கோயில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. சரி போ. அதுக்கு முன்னாடி எனக்கு நேர்த்திக்கடன் கொடுத்தா சாமி வரம் கொடுக்கும். என்ன இன்னைக்கு நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். ஏன்? நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும். என்ன சொல்ல போகிற? கொஞ்சம் கதை காட்டுங்க. நீ வா. அட வாங்க. அப்படியா? உனக்கு இதெல்லாம் சொல்கிறேன். அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லுடி. அவதான் கதை சொன்னாங்க. ஓ இதைத்தான் அங்கங்கே கூட கூட வந்து பேசிகிட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? தள்ளு. என்ன பண்றீங்க? இப்படி வாங்க. இப்படி வாங்க. அதாஜோ என்ன மச்சான்? நேத்து நைட் பாண்டிகிட்ட சொல்லி விட்டீங்களே, நல்லா இருந்துச்சு. அடிச்சு போங்க மச்சான், இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? நீங்க சொல்லி விடுங்க. இதெல்லாம் விட்டுட்டா மச்சான் சிங்கப்பூர்ல இருக்காரு. பாண்டி வா, முது தேய்ச்சி விட்டு போ. ஏன் உங்க பொண்டாட்டியை கூப்பிட்டு தேய்க்க சொல்ல வேண்டியதானே? ஆமாம், அவள் தேய்ச்ச எதையாவது எடுத்துக்கிட்டு முதுகில் கீறி ராமர் அணிலுக்கு 3 கோடு போட்ட மாதிரி போட்டு விட்டு போயிடுவான். நீ தேய்க்கிற மாதிரி வருமா? ரொம்ப ஏத்தம் தான் உங்களுக்கு. வயசானாலும் மவுசு குறையிடாப்ப. எங்கள் காலத்தில் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு அப்படி. நாங்களும் தான் விவசாயம் பண்ணோம். மாட்டு சாணி, குப்பை கூளம் எல்லாத்தையும் கொண்டு போய் கொல்லையில் கொட்டணும். விளைஞ்சிது, அதில் உசுர் இருந்தது. இப்போ நீங்களும் தான் விவசாயம் பண்ணுறீங்களே, யூரியா கரியான்னு கண்டதெல்லாம் கொண்டு போய் கொட்டி அங்கே இருக்கிற உசுர் எல்லாத்தையும் கொண்டு விட்டு அதில் விளையிறத தின்னீங்கன்னாக்கா உசுராக வரும், மசுறு தான் வரும். விஷத்தை தின்னா உசுர் எங்கேருந்து வரும்? இப்போ எல்லாரும் அதை தின்னுபிட்டு தானேயா பிள்ளைய பெற்றுக்கிறாங்க. எங்களுக்கு தானேயா தங்கலை. சரி, நான் உன்னை குத்தம் சொல்கிறேன்னு நினைக்காது. போகிற போக்கில் ஊருக்கு ஒரு புள்ள தங்குறதே பெரிய சிரமமாக போகும் போல் இருக்கு. பா, முதுகு பூரா குர்ணி அழுக்கு. உருட்டி எடுத்தா 1 கிலோ தேரம் போல. 1 கிலோ தரனா கொண்டு போய் எடைக்கு போட்டு அதில் வர்ற காசில் பாதாம் பருப்பு வாங்கி உன் புருஷனுக்கு கொடு. யோ உன்னால உங்க கொண்டு போய் சேர்த்து வச்சுக்க முடியாதா? சை
இனிமே அதை இதைத்தான் கூப்பிட்டு பாரியா, உனக்கு இருக்கானா? இந்த நேரத்தில் வரக்கூடாதுன்னு அதுக்கு தெரியலையே. யோ உழுவுன காசுங்க. ஏண்டா நீ அங்கிட்டு இருந்த வர? இல்லையா? ஏன் இல்லை, இந்த காந்தியும் செல்லக்கணும் ஒரு 7 பேரை கூட்டிகிட்டு ஊர் தலைவரோட பக்கம் போனாப்புல இருந்துச்சு. ஏன் என்னவா? உனக்கு விஷயமே தெரியாத? என்ன? அடுத்த வருஷத்துலேருந்து உன் ஆட்டம் திண்டாட்டம் தான்டா. ஊர் திருவிழாவில் உனக்கு கொடுக்குற மரியாதை பூராவையும் அந்த காந்தியை கொடுக்கணுமா. அதுக்காக தான் ஆளுகளை சேர்த்துக்கிட்டு ஊருக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு. அப்போ அவனு தூக்கி கொடுத்துட்டா நாங்களாம் என்ன விரல் சூப்புறதாமா? ஏன் இந்த திருவிழாக்கே தூக்கி கொடுக்க வேண்டியது தானே? கொடுத்து பார்க்கட்டும். இந்த பாரு, எல்லாத்துக்கும் காரணம் அந்த காந்தி தான். அவன் தான் ஆளுகளை சேர்த்துட்டு ஊருக்குள்ளே கலகம் பண்ணிக்கிட்டு தெரிகிறான். நீ இப்போதைக்கு ஒன்று கண்டுக்காத, திருவிழா முடிவிட்டோம். அதுக்கு தான் அன்றைக்கி அவன் இவனை முதுகு தேய்ச்சி விட சொல்லலான்னா கத்துவானே. கருப்பா, மாரியாத்தா, என் வேண்டுதலை ஏற்றுக்கோ. ஏய் வாடா. ஏய் அருவாளை சரியா புடி, நறுக்குன மஞ்சள் தண்ணியை ஊற்றி விட்றான். ஐயா, ஆடு புளி கொடுத்துருச்சு, வெட்டலாம்ல? ஏய், அவன் ஆடு இன்னும் பில்லி கொடுக்கல. எல்லா ஆடும் பில்லி கொடுத்தா தான் வெட்ட முடியும், திருவிழாவை தொடங்க முடியும். கையில் அருவா இருக்குன்னா எப்போ வேணா வெட்டிடுவியா? சும்மாறா. அத்தா என்ன பில்லி கொடுக்க மாட்டேங்குது? அப்பா கொடுத்துருச்சா கருப்பா, கொடுத்துருச்சா. மாப்பிள, இவனை 4 குடு கொடுத்தது சரிதான் மாப்பிள. இவனுக்கு இதெல்லாம் பத்தும் நினைக்கிறேன். இந்த ஊரை கெடுக்கிறது அந்த நம்ம உரிமை நீ ஏன் மாப்பிள விட்டு கொடுக்குற? கூட விட்டு கொடுத்து போலாம் தான் நினைச்சேன். நீ ஏன் மாப்பிள விட்டு கொடுக்குற? நீ ஏன் விட்டு கொடுக்குற? டேய், இது நம்ம கௌரவம்டா, அப்படிலாம் விட்டு கொடுக்க கூடாது. ஏதா இருந்தாலும் மச்சான் நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணே கவலைப்படாத. ஆமா, பெரிய கௌரவம். திருவிழா அன்னைக்கு 1.5 நான் துணியை தலையை கட்டுவாங்க, அதான் கௌரவமா? அம்புட்டு பேர் மாட்டி குழந்தை இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொல்லி நான் அசிங்கப்பட்டு விட்டான்ல, அதுதான் ஏன் தாங்க முடியல. நான் கூட எல்லாரும் இந்த காந்தி பயிலுக்கு ஏந்திட்டு பேசுறாங்கன்னு தான் கோவப்பட்டேன். அதில் தான் கோவப்பட்டு கடுக்குன்னு பேசிவிட்டேன். அதுக்கப்புறம் போங்கடா, உரிமையை யாருக்கு வேணா விட்டு கொடுங்கடான்னு சொல்லலான்னு வாயை எடுக்கிறேன், அந்த வார்த்தையை பேசிவிட்டான். குழந்தை இல்லைன்னா 4 பேர் ஒரு விதமாக தானே பேசுவாங்க. நீ கூட தான் ஒரு நாள் அப்படி பேசினேன். ஏய் மாப்பிள, என்னைக்கே ஒரு நான் பேசுறத மனசுல வச்சுக்கிட்டு பேசாதியா? ஆனா மச்சான், இப்ப நான் போய் உங்க விருப்பப்படி உரிமையை யாருக்கு வேணா விட்டு கொடுங்கன்னா என்ன சொல்லுவாங்க? பெத்த பெருமாளுக்கு புள்ள பெத்துக்கு துப்பு இல்ல, வேற வழி இல்லாம தூக்கி கொடுக்குன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு எப்ப குழந்தை பிறகுதோ அப்ப அந்த உரிமையை தூக்கி அவங்க மூஞ்சில வீசிட்டு வந்துடுறேன் மச்சான். என்ன மச்சான் சொல்றது? அதெல்லாம் சரி மாப்பிள, அன்னைக்கு பேசுறத இன்னும் நீ மனசுல வச்சுக்கிருக்க. அதுக்கு தான் உங்க அக்கா அன்னைக்கு கிழிச்சிருச்சுல, அப்புறம் என்னத்த பேசிக்கிருக்க? நீ இதோட மறந்துரு, அடுத்து நடக்க வேண்டிய காரியத்தை பாரு மாப்பிள. என்னால தானே உங்களுக்கு இன்னைக்கு கூட்டத்தில் கெட்ட பேர் ஆயிடுச்சு. ஆமா, இப்படியே திரும்பி படுத்துருதுன்னா எப்படி குழந்தை பிறக்கும்? நர்ஸ் சொன்ன நாள் இன்னைக்கு தானே. வா. ஏய் என்ன பண்ணாலும் குழந்தை பிறக்க போறதில்ல, வேற யாராவது பார்த்துக்கோங்க. ஓ ஏய், எனக்கு ஒரு ஆள் நினைச்சிட்டு இருக்கியா? இந்த வாரங்க பெரிய இவ வாரண்டி 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 எஞ்சிக்கிட்டே இருக்குன்னு பார்க்குறியா? அதை வாரண்டி குழு குழுன்னு இருக்கு. பேர்கூர் போடுறா? ப்ளீச்சிங் பவுடர். ப்ளீச்சிங் பவுடரா? சட்டையை தேய்ச்சி வச்சிருக்கலாம்ல? நாளைக்கு தேய்ச்சி வைக்கிறேன். ஹலோ, எங்கம்மா இருக்க? நான் வெளிமுத்துக்கிட்ட வந்துடுறேன், நீ வந்துடுண்ணா. வந்துடுறியா? இங்கே 4 ரோட்டுக்கிட்டியா? வேணாம் வேணாம் வேணாம், சொந்தக்கார பையன் நிறைய பேர் இருக்காங்க. மாமியார் வீடு கூட. ஹலோ, ஏண்டி பட்டி ஊர்ல வர ஆம்பளை கிடைச்சா? என் புருஷன் தான் கிடைச்சானா? ஹலோ பேசுடி. உன்னதா இல்லப்பா நான். ஹலோ ஹலோ அத்தா. ஹலோ நான் தான் ராசு. அத்தா இது ஆம்பளை குரல். அவளுக்கு ஆம்பளை குரல் இருக்கு. ஏய் ராசு மச்சான். ஐயோ ராசு மச்சானா. நல்லா மாட்டி. இந்த நேரத்துல யாருங்க கால் பண்ணது? உன் தம்பி தான். தம்பியா? இல்லையே, பொம்பளை குரல் அவ்வளோ கேக்குது. தம்பி தம்பி
ஐயோ அம்மா கூப்பிட்றாங்க. என்னம்மா இந்த நேரத்தில் உங்களுக்கு? அட சத்த கதவை தரடா. அங்க என்ன என்னடா ஒரே நாத்தமா வீசுது? எங்கடா கிளம்பிட்டு இருக்க? நீ தூங்கி இருப்பேன்னு பார்த்தா. சரி என்னன்னு சொல்லுமா, எதுக்காக தட்டினேன்? அமுதா வீட்டுக்காரர் வந்து சொல்லிட்டு போறாரு, நம்ம கொல்லையில வரப்பு உடஞ்சு தண்ணி வீணா போயிட்டு இருக்கான். நீ போய் அதை அடைச்சி விட்டு வந்துரு. போறப்ப இந்த சட்டையை மாத்திட்டு போ. பாண்டப்பல தூங்கிடாதடி, சீக்கிரம் வந்துடுறான். நான்லாம் தூங்கிடுவேன்ப்பா. உன்னை பற்றி எனக்கு தெரியுதா? நீயாவது தூங்குறதாவது.